உனது தேகம் விட்டு வேகமாக கொந்தளித்து எழும் செங்குருதியை பாஞ்சாலியின் கூந்தலில் தடவ வேண்டும். அதுவரை உனக்கு மரணத்தை வழங்க மாட்டேன். துச்சாதனா, இன்று வானமே இடிந்து விழுந்தாலும் பிரளயமே தோன்றினாலும் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் உன் மரணம் நிகழ்ந்தே தீரும். ஓடு துச்சாதனா, உயிர் பிழைக்க இடம் பெயர்ந்து ஓடு. வேண்டாம் பீமா, தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடு பீமா, என்னை மன்னித்து விடு. மன்னிப்பு வேண்ட எண்ணற்ற அவகாசம் அளித்தேன் உனக்கு. அளித்த அவகாசம் அனைத்தையும் நீ உதாசீனம் செய்தாய். குருக்ஷேத்திர களம் விட்டு உயிர் பிழைக்க தப்பித்து ஓடினாலும் உன்னால் மரண வளையத்திலிருந்து தப்பிக்க இயலாது துச்சாதனா. என் திசையில் எங்கு சென்றாலும் உனக்கு காலனாய் விளங்கும் பீமசேனன் வகுத்த மரண வியூகம் ஒன்றே தென்படும் துச்சாதனா. வேண்டாம் பீமா, என்னை மன்னித்து அருள்வாயாக. மன்னிப்பு? இது மன்னிப்பு வழங்கும் நேரமில்லை துச்சாதனா. இது உனக்கு நியாயம் வழங்கும் நேரம். சற்று சிந்தித்துப் பார். சூதாட்ட மண்டபத்தின் அன்றைய நாளை சற்று சிந்தித்துப் பார். சிந்தித்துப் பார் துச்சாதனா. துச்சாதனா, எந்த புஜங்கள் பாஞ்சாலியின் பவித்திர கேசத்தை ஸ்பரிசித்ததோ அவ்விரு புஜங்களை நான் பிரித்தெறிவேன். இது நான் மேற்கொள்ளும் சபதம். ரசித்துப் பார் துரியோதனா. திரௌபதி மானத்திற்கு பங்கம் விளைவித்தவன் கரத்தை நான் அன்று கூறியபடியே பிரித்தறிகிறேன். பாஞ்சாலி, இந்த கரம்தானே அன்று நிறைந்த சபையில் பவித்திர கேசத்தை ஸ்பரிசித்தது. அருகில் வா பாஞ்சாலி. நீச்சன் ஒருவன் நிர்மூலமாய் அழியும் காட்சி பார்த்து மனதை குளிர்விப்பாயாக. பாஞ்சாலி, அன்று உனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு இன்று பழி தீர்க்கப்பட்டது. அன்று நிறைந்த சபையில் அவிழ்த்த கூந்தலை இன்று அள்ளி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. துச்சாதனன் செங்குருதியை நெய்யாக வழித்தெடுத்து உன் கூந்தல் முழுவதும் தடவ வேண்டும். அவமானம், மானபங்கச் செயல், குரோதம் நிறைந்த அவையில் ஏற்பட்ட தலைகுனிவு, இவை அனைத்தும் உன் மனதை வாட்டிய வேதனைகள். இன்றோடு அந்த வேதனைகள் வேரோடு சாயும். அமர்வாய் பாஞ்சாலி. சபதம் நிறைவேற வேண்டுமாயின் சம்ஹாரம் நடக்க வேண்டும். நீச்சனான துச்சாதனன் செங்குருதியை வழித்தெடுத்து என் வார் குழலில் தடவாதவரை அவிழ்ந்து கிடக்கும் என் கூந்தலை நான் முடியேன். அவையோர் அனைவரும் எனது வாக்கினை செவி குளிர கேளுங்கள். நான் துச்சாதனன் உடல் விட்டு பெருகும் செங்குருதியை அள்ளி குடிப்பேன். நன்கு பார் துரியோதனா, உன் உடன் பிறந்தவன் உடலை விட்டு பெருகும் குருதியை குடிக்கிறேன். தமக்கும் இவன் சகோதரன் அல்லவா? அன்று நீ ஆடிய பேயாட்டத்தின் காரணத்தால் என்னையும் பேயாக மாற்றிவிட்டாய். திருப்தி அடைந்தாயா துரியோதனா? நடந்த யுத்தத்தில் என்ன பிராப்தம் பெற்றாய்? நன்றாக பார். உனது மனதை வியாபித்த பேராசையின் விளைவாகும் இது. குரு வம்சத்தின் அழிவு. உன் ஹிருதயம் திருப்தி அடைந்ததா? நன்றாக பார். வம்சத்தின் அழிவு கண்டு திருப்தி கண்டாயா? சகோதரர் அனைவரின் அழிவின் பாவத்தை சுமந்திருக்கிறாய். அந்த பாவத்தின் பாரத்தை நிச்சயம் அனுபவிப்பாய். நீ என்ன குறை கொண்டிருந்தாய்? முன்னோர்கள் ஸ்தாபித்த சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யம் உன் வசம் இருந்தது. கங்கை மைந்தர் பீஷ்மரின் வழிகாட்டுதல் இருந்தது. 99 சகோதரர்கள் கோட்டையாய் நின்றனர். உடன் 5 பாண்டவர்களின் உளமார்ந்த அன்பினை பெற்றாய். ஆனால் உள்ளத்தின் அகங்காரம், உன்னில் குடிகொண்ட பேராசை உன் வசம் இருந்ததை துவம்சம் செய்தன. தர்மம் எனும் பாதையை விட்டு உன்னை விலக வைத்தன. வாழ்வில் துஷ்காரியங்களை புரிய வைத்தன. இந்த பேரழிவை கண்டு ஹிருதயமானது சிதைத்தீயாய் எரிந்து கொண்டிருக்கிறது. எதை சாதிக்க இத்தனை கோரங்கள் நிகழ்த்தப்பட்டன? அன்று மன்னிக்கும் தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நிச்சயம்
என்றும் மன்னிக்கத்தக்கதல்ல. இது எனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கான பழி அல்ல. இது அகிலத்தில் வேதனையில் வாடும் பெண்களுக்கான நியாயம். அவர்களின் நியாயம் தோல்வியுறக்கூடாது. இப்போதும் வாய்ப்புள்ளது. உனது பாவத்திற்கு பிராயச்சித்தம் வேண்டி தண்டனையை ஸ்வீகரிப்பாயாக. நான் உன் பிராணனை காப்பதாய் வாக்களிக்கிறேன். கற்பு நெறி தவறா அரசி காந்தாரியின் ஒரு புத்திரனாவது உயிரோடு மிஞ்சுவார். இல்லையெனில் நாளை யுத்த களத்தில் இந்த துச்சனை போலவே துரியோதனனும் மடிந்து மண்ணில் வீழ்வான். ஏனெனில் நிகழும் பாரத போரானது தனது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. பரத கண்டம் எனும் இந்த பூமியில் தர்மமானது நிச்சயம் ஸ்தாபிக்கப்படும். நிச்சயம் அச்செயல் நடக்கும்.